உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுந்த உள்ளமதில் போற்றுங்கள், போற்றுங்கள். வல்ல செயலை நினைந்து நினைந்து போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பை குறித்து போற்றுங்கள், போற்றுங்கள். எக்காலம் முழங்கி அவரை என்றும் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி மக்கள் நடுவே போற்றுங்கள், போற்றுங்கள். குழலினை ஊதி கொஞ்சம் மொழியில் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் போற்றுங்கள், போற்றுங்கள். அனைத்து உயிர்களை ஆண்டவரை போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும்
அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர். பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனமடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்போது இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அஞ்சாதீர், நம்பிக்கையை கைவிடாதீர். சூப்பர் அழைப்பு. இந்த உலகத்துல நோய் மட்டும் நீங்குவதில்லை, வாழ வேண்டும் என்று சொன்னாலும் நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. எவ்வளவுதான் பெரிய மலை போல, உயர அலை போல துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே. உன்னால் உன்னையும் காப்பாற்ற முடியும், கடவுள் நினைத்தால் உன்னையும் காப்பாற்ற முடியும். இன்றைய நற்செய்தி வாசகமானது உணர்ச்சிகளின் குவியலாகத்தான் இருப்பதை என்னால் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். துயரம் ஒரு பக்கம், அச்சம், நம்பிக்கை, அவநம்பிக்கை ஒரு பக்கம், ஊக்கம் ஒரு பக்கம், அழுகை, துயரம் இன்னொரு பக்கம், துணிவான நம்பிக்கை, விசுவாசம் இன்னொரு பக்கம், நகைப்பு இன்னொரு பக்கம், வியப்பும் மலைப்பும் இன்னொரு பக்கம். இத்தனை உணர்வுகளுக்கும் நடுநாயகமாக விளங்குவது இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையும், இயேசு மீது யாயிர் கொண்டது நம்பிக்கையும். அச்சம், கலக்கம், துயரம், அழுகை, ஓலம், புலம்பல், அமளி போன்றவை இறை நம்பிக்கையின் எதிரிகள். இவை இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்காது. எனவேதான் இயேசு அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என அறிவுறுத்துகிறார். நமது வாழ்க்கையில் எவ்வளவுதான் கொந்தளிப்புகள் வந்தாலும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடாமல் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். இன்று ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகளை நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இவர்கள் கற்றுத்தருகிற பாடம்தான் என்ன? உயிர் கொடுத்து உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழுங்கள் என்பது மட்டும்தான். அது நம்பிக்கைகள் மட்டும்தான் நடக்கும். ரோமை திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சிகளின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கிற போது அவர்கள் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி அவருக்கு சான்று பகர்ந்ததுதான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவார், தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விடவும் மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று. ஆம், இயேசு என்னும் நண்பருக்காக தங்களுடைய இன்னுயிரையே தியாகம் செய்த இந்த மறைசாட்சிகள் நம்முடைய கவனத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை போன்று நாம் இயேசுவுக்காக, அவருடைய கொள்கைகளுக்காக, மதிப்பீடுகளுக்காக உயிர் துறக்க துணிய வேண்டும். ஆனால் கடினம்தான், இருந்தாலும் முயற்சி எடுத்து பார்க்க வேண்டும்.
கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து கிறிஸ்துவுக்காக தனது உயிரை தந்த தூய பீட்டர் நம்முடைய கவனத்திற்குரியவராக இருக்கிறார். இவரை போன்று நமது உயிரை தந்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதுதான் நம் முன்னே இருக்கிற சவாலாக இருக்கிறது. ஆகவே ரோமையின் முதல்வர் சாட்சிகளுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற இன்று அவர்களை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற தேவையான நம்பிக்கை நமக்கு அவசியம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம். எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற அச்சம், அவமானம், கலக்கம், குழப்பம், துயரம், சாவு போன்ற வேளைகளிலே நம்பிக்கை இழந்து விடாமல் உம்மை பின்பற்றி கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.